உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச வந்த தலைப்பு என்னன்னா ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான் பிளஸ் குரு பகவான், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள். அப்போ இந்த மாதத்தின் கிரக அடைவுகளாகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. இது ஒரு அற்புதமான ஒரு திருப்தியான நல்ல மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான யோகம். இந்த சமயத்தில் வேலையை மாற்றலாம். ஒரு வேலையை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, ஒரு இடம் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நடக்கும். ஒரு திருமணம் பண்ணணுமா முயற்சி பண்ணுறீங்களா, அதுவும் கண்டிப்பாக நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் அந்த சுக்கிர பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலம் எது அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறாங்க. பண வசதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு நீங்கள் சொன்னதை நிறைவேற்றி காட்டுவார். நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும். பண விஷயங்கள் குரு பகவான் நல்ல வாய்ப்பை கொடுப்பார். இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய லக்னத்திலே உங்கள் ராசியிலே இருந்து உங்களுக்கு வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு பெரிய டூர், ஒரு உலக நாடுகளுக்கே டூர் போகக்கூடிய வாய்ப்புகள், அது போக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 2ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருப்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, ஒரு வியாபாரத்திலையும் சரி, ஒரு வேலையிலையும் சரி, எந்தெந்த காரியங்கள் அவங்களுக்கு தடைபட்டு நின்னதோ, ஒரு கான்ட்ராக்ட் தடைபட்டு நின்றுக்கலாம், ஒரு சைன் ஆகணும் தடைபட்டு நின்றுருக்கலாம், ஒரு வியாபாரம் நடக்காமல் இருக்கலாம், ஒரு வியாபாரம் அவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க இன்னுமே கொடுக்கல. இது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அது போக ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் உருவாகும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எனக்கு சம்பளம், நான் செய்யக்கூடிய வேலைக்கு சம்பளம் கரெக்டாக கிடைக்கல, கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க, எனக்கு அதிகமான சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னு கடந்த காலம் அதற்கு முன்னாடியும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சிங்க. அந்த வாய்ப்பு இந்த பீரியடில் உங்களுக்கு வருது. ரிஷபராசிக்காரங்களே, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அருமையாக இருக்குது. குருவுடைய அனுகிரகம், குரு சூரியனும் இணைந்திருப்பது, அது போக அந்த புதன் கூட அந்த சூரியனும் போய் இணைகிறார். புதாதித்ய யோகம் 3ஆம் இடத்துல கடகத்தில். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஐஏஎஸ் எழுதலாம், ஐபிஎஸ் எழுதலாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் ஒரு நல்ல காலேஜில் சேரலாம், ஒரு டிகிரியை முடிக்கலாம், ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாம், அந்த வேலையும் கிடைக்கும்,
எந்த விதமான தடையும் இல்லாமல், தடுங்களும் இல்லாமல் அட்டகாசமாக இருக்குது இந்த மாதம். அது போக ஹரிகர்ஸ் யார் வச்சுருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த பீரியடில் பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ணி நீங்கள் வேலைக்கு எதிர்பார்த்தாலும் அந்த வேலை கிடைக்கும். அடுத்து வேறு ஏதாவது படிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக படிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவுடைய பார்வையோடு இருக்கிறாங்க. திடீர் முன்னேற்றம், திடீர் சக்சஸ், திடீர்னு ஒரு வெளிநாடு போகக்கூடிய பயணம். அந்த ராகு பகவான் வேறு ஜாதி, வேறு இனம், வேறு மக்கள் இவங்களோட தொடர்பு படுத்தி அந்த தொடர்பால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு நல்ல சக்சஸையும் கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் சிம்மத்தில் கேதுவோடு ஜாயின் பண்ணியிருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடம்? 4ஆம் இடம். அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரூபத்தில் கொஞ்சம் ஏதாவது ரூபத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்டது, இந்த புடனையில் பின்னாண்டு பின்பக்கம் ஏதாவது பார்த்தீங்கன்னா வலி, அந்த நீர் கோர்த்துக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது உங்களுக்கு வெல்விஷர்ஸ் இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய மனைவி இவங்களை கேட்டு ஒரு முடிவெடுப்பது நல்ல விஷயம். எப்படி பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. அது போக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உங்களுடைய தொழிலை வளர்த்தி கொடுப்பதற்கும், அது போக நீங்கள் 10 பேர்த்துக்கு மத்தியில் இருக்கிறீங்கன்னா 100 பேர் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, அந்த 10 பேரும் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உச்சியில், ஒரு உயரத்தில் உங்களுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக நிறுத்திடுவார். அந்த சுக்கிர பகவானுடைய துணையோடு அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுடைய கண் பார்வைக்கு முன்னால் நல்லா வளர்ந்து, நல்ல தலையெடுத்து, நல்ல செல்வந்தராக வருவதற்கு இது ஒரு அட்டகாசமான டைம். இதில் ஆரம்பித்தாலும் சரி, ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி, ஒரு முயற்சிகள் பண்ணினாலும் சரி, எல்லாமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல பலனை கொடுக்கும். இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, கண்டிப்பாக அதே சுக்கிர பகவானை கண்டிப்பாக வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. ஒரு 3 வாரம் விளக்கு போடுங்க. அது போக சனீஸ்வரனையும் வணங்கி வாங்க. சனிக்கிழமை நாளில் அந்த சனி பகவானுக்கு தீபம் போடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் மன சந்தோஷம், ஒரு நல்ல திருப்தி, நாம் ஏதோ நல்லா வந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், தன் கணவர் மேலே அன்பு, கணவர் மனைவி மேலே அன்பு, அந்த குடும்பமே ஒரு குதூகலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருப்பீங்க. அது போக இந்த 60 வயசு 70 வயசு 80 வயசில் இருக்கிறவங்க, அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். எந்த ரூபத்திலும் எந்த தடையுமே இல்லை. அவங்க மட்டும் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போக நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க. நானும் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது போக இப்போது இந்த மாத பலன் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இதில் கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்னாலும் முடிய மாட்டேங்குது, ஒரு இடத்த மாற்றணுன்னாலும் முடிய மாட்டேங்குது, ஒரு வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு திருமணமும் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது என்ன காரணமாக இருக்கும்
அப்படின்னு நீங்கள் குழப்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.